தவறான ஒரு முன்னுதாரணமா இவங்கெல்லாம் இருக்காங்க அப்படின்னா உலகத்திலேயே அதிக இளைஞர்கள் வாழக்கூடிய நாடு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிற நம்மளுடைய நாட்டில் இந்த மாதிரியான ஒரு தற்குறித்தனமா என்ன பேராபத்தை விளைவிக்கக்கூடிய சமுதாயத்துக்கு எந்த ஒரு உபயோகம் இல்லாத சில பேர் பண்ண நம்ம ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க. இந்த வீடியோலாம் பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோவில் ஏதாவது நம்மளுடைய சமுதாயத்துக்கு பிரயோஜனமான விஷயம் இருக்கான்னா கண்டிப்பாக இல்லை. சரி, ரைட்டு, ஓகே, அது சமுதாயத்துக்கு தான் பிரயோஜனமாக இல்லை அப்படின்னா அந்த அந்த ரீல்ஸை எடுத்தவங்களுக்காவது ஏதாவது பிரயோஜனமாக இருக்குன்னா இருக்குது. என்ன அப்படின்னா லைக்ஸ் கிடைக்கும், வியூஸ் கிடைக்கும், ஷேர்ஸ் வருது, இதுதான். இது மூலமாக ஏதாவது ஒரு பணம் கூட வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த வீடியோஸ்னால ஒட்டுமொத்தமாக என்ன ஆகும் அப்படின்னா தவறான ஒரு முன்னுதாரணமாக இவங்கெல்லாம் இருக்காங்க அப்படின்னு தான் தோணுது. நான் பார்த்தோம் அந்த வீடியோவில் ட்ரெயினுக்கு அடியில் இருந்துட்டு எடுக்கிறான், ட்ரெயினில் தொங்கிக்கிட்டு எடுக்கிறான். இந்த மாதிரியான வீடியோக்கள்னால வரக்கூடிய அடுத்த தலைமுறை இவங்க எல்லாமே ஒரு இளம் தலைமுறை. நம்ம இந்தியாவில் தான் உலகத்திலேயே அதிக இளைஞர்கள் வாழக்கூடிய நாடு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிற நம்மளுடைய நாட்டில் இந்த மாதிரியான ஒரு தற்குறித்தனமா என்ன பேராபத்தை விளைவிக்கக்கூடிய சமுதாயத்துக்கு எந்த ஒரு உபயோகம் இல்லாத சில பேர் பண்ணுற வீடியோக்கள்னால, ஷார்ட்ஸ், ரீல்ஸ்னால அடுத்து கொஞ்சம் நஞ்சம் நல்லா இருக்கிற பசங்களும் இவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா இவன் கெடுத்து விட்டுட்டு போயிடலாம். நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு வீடியோ போடுறாங்க, ஒரு பைக் வீடியோ போடுறான், பைக்கில் போகிறான், ஏன்னா ரோட்டில் ஒரு சட்டத்தை மதிக்கிறது கிடையாது, சாலை விதிகளை மதிக்காமல் போகக்கூடியவங்க தான் இங்கே அதிகமாக இருக்காங்க. அதுவும் பக்கத்தில் வரக்கூடியவனுக்கு ஆபத்தை விளைவிக்கக்கூடிய வகையில் பைக் ஓட்டுறவங்க தான் இங்கே இருக்காங்க. போகிறான், நேராக போகிறான், சருன்னு வளையறான், சருன்னு போகிறான். இது வந்துட்டு கேட்டால் நாங்கள் வந்துட்டு இப்படி தான் போவோம், நாங்கள்லாம் ரைடர்ஸ் அப்படின்னு சொல்லுவான். அதை வீடியோ வேறு எடுத்து போடுறான். இதை பார்த்து 10 பேர் இன்ஸ்பிரேஷன் ஆகி அவன் வர்றான். வர்றதப்ப என்ன ஆகுது, ஃபேமிலி வருதான்னு பார்க்க மாட்டேங்கிறான், கார் வருதா அப்படிங்கிறத பார்க்க மாட்டான், குழந்தை வருதா அப்படிங்கிறத பார்க்க மாட்டேங்கிறான், போய் உள்ளே போகிறான், இடையில போய் விழுகிறான். அதனால பல பேருக்கு பாதிப்பு வருது. இது எல்லாம் நம்ம ஏன் இதை சொல்கிறோன்னா இதே நம்ம நாட்டில் நம்மளுடைய இந்த ஃபோன் யூஸ் பண்ணுறவங்க, ரீல்ஸு இதெல்லாம் எடுக்கிறவங்க எவ்வளவோ நல்ல விதமான ரீல்ஸ்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். பரதநாட்டியமாக இருக்கட்டும், வீணையாக இருக்கட்டும், சிலம்பமாக இருக்கட்டும், இந்த மாதிரி ஸ்கில்ஸ், தன்னுடைய ஸ்கில்ஸை டெவலப் பண்ணுற மாதிரியான ஒரு வீடியோஸ் போடுவாங்க. இல்லை அப்படின்னா நான் ஒரு அகாடமி வச்சு நடத்துகிறேன், நான் வந்து ஒரு என்ன மேக்ஸ் சொல்லித்தரேன், சயின்ஸ் சொல்லித்தரேன், இந்த மாதிரி ஒரு குரூப் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகிறேன், என்னுடைய ஸ்கில்ஸை வச்சு மற்றவங்களுக்கு உபயோகமாக சொல்லித்தரதுக்கு நான் முயற்சி பண்ணுறேன். இந்த மாதிரி ரீல்ஸ் வீடியோஸ்லாம் போடுறவங்கள பார்த்துருக்கோம். தன்னுடைய தனிப்பட்ட ஸ்கில்ஸை உயிரை கொடுத்து நான் தன்னுடைய திறமையை வெளிப்படுத்தி அது மூலமாக நம்ம ஏதாவது நம்மளுடைய நாட்டுக்கோ இல்லைன்னா நம்மளுடைய குடும்பத்துக்கோ நம்மளுடைய வளர்ச்சிக்கோ பயன்படுத்திக்கிறவங்கள நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் இந்த மாதிரியான ஒரு கேவலமான ஒரு ரீல்ஸ் போட்டு தேவையில்லாத ஒரு சமுதாயத்தில் ஒரு ஆபத்தை விளைவிக்கக்கூடிய ஒரு ரீல்ஸ் போடுறவங்க மேலாம் ஒரு பெரிய ஒரு நடவடிக்கை எடுக்கணும். அது நடவடிக்கை எடுத்தால் தான் அவங்க எல்லாமே கொஞ்சம் குறைவாங்க. ஏன்னா அதனுடைய தாக்கம் எந்த அளவுக்கு போகுது அப்படின்னா, நான் தான் பெருசு அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் என்ன பண்ணுறான், அந்த ரீல்ஸ் எடுத்து வச்சுட்டு ஒருத்தர் கத்தி எடுத்து வச்சு கேக் கட் பண்ணுறான். கேட்டால் நான் வீரன் அப்படிங்கிறான். இதில் என்ன வீரம் இருக்குன்னு நமக்கு புரியல. என்ன இது வந்துட்டு ஒரு ரவுடிசத்தை வளர்க்குற மாதிரி இருக்கு. தன்னுடைய ஒரு குறிப்பிட்ட ஜாதியை மட்டும் உயர்த்தி பேசிக்கிறது, ஒரு குறிப்பிட்ட ஜாதியை தாழ்த்தி பேசுறது, இந்த மாதிரியான விஷயங்களை ரீல்ஸா போடுறாங்க. இதெல்லாம் எங்கிருந்து ஆரம்பிக்குதுன்னா இந்த மாதிரி வீடியோக்கள் இருந்து ஆரம்பிக்குது. இது எல்லாம் ஆரம்பத்திலே அது மூலமா நம்ம சமுதாயத்தில் எவ்வளவு பாதிப்பு வந்திருக்குங்கிறது நமக்கே தெரியும். அதனால இப்ப இருக்கக்கூடிய காவல்துறை வட்டம் வந்துட்டு காவல்துறை நடவடிக்கை எல்லாம் எப்படி இருக்குன்னா, இந்த மாதிரியான வீடியோ போடுறவங்களை எல்லாம் கண்காணிச்சு அவங்களுக்கு சட்டப்படி தண்டனை வாங்கி கொடுத்தா இதெல்லாம் குறையும் அப்படிங்கிறது நம்மளுடைய நம்பிக்கையா இருக்கு. அது இன்னும் தவறான ஒரு முன்னுதாரணமா இல்லாமல் இருக்கும் அப்படிங்கிறத நம்புறோம். வணக்கம்.